இதோ உங்களுக்காக ஜெபிக்கிற அது உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவர்களாம்? இதோ இந்த நல் செய்தியை கேட்போமா? சங்கீதம் 104:4. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அன்பானவர்களே, அக்கினி ஜுவாலை என்பது அது பட்சிக்கும் தன்மை கொண்டது. இன்றைக்கு எங்களுடைய எதிராளிகளை பட்சிக்கும். இன்றைக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கிற சாத்தானாகிய எதிராளி உங்களுடைய ஆவிக்குரிய அல்லது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை, சௌக்கியத்தை, சுகத்தை, பலனை அல்லது பலவிதமான நன்மைகளை கெடுக்கிற அந்த சாத்தானாகிய சத்துருவை, அவனுடைய திட்டங்களை, அவனுடைய எண்ணங்களை அழிக்கிற வல்லமை கொண்டவர்கள் தான் அக்கினி ஜுவாலையாக இருக்கக்கூடிய ஊழியர்கள். இந்த அக்கினி எப்படி வரும் என்றால், ஒரு மனுஷன் தேவனால் முதலாக அழைக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, அவன் தன் அழைப்பில் உறுதியாக இருந்து, மூன்றாவது தன்னை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையில், வசனத்தில், அந்த தரிசனத்தில் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் அக்கினி ஜுவாலையாக எழும்புவார்கள். ஒருவேளை படித்திருக்கலாம், செல்வங்கள் குறைந்திருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. நிச்சயமாய் தேவன் தம்மால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களையும் அக்கினி ஜுவாலையாக வைக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக திறப்பில் நிற்கிற அடியனை அவர் எவ்விதமாய் பிரயோஜனப்படுத்துகிறார் என்பதற்கு பரலோகத்தின் தேவன் சாட்சி. இதை கேட்குற நீங்களும் சாட்சி. ஆக உங்களுடைய நன்மைக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகள் இப்போது அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். இப்போ ஏற்பட்ட மந்திர தந்திர கிரியா இருந்தாலும் அழிக்கப்படும். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, குறைகள் குற்றங்களை மன்னிக்கிறவரே, இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருடைய குடும்பத்தில் உள்ள பிளாக் மேஜிக், எல்லா விதமான சாத்தானின் கட்டுகள், போராட்டங்கள் அல்லது நோய்கள், எல்லா வித தீங்க கடிந்து கொண்டு சமாதானத்தை தார். அக்கினி ஜுவாலையை நீ பயன்படுத்தி வருகிற புகழும் துதியுமாக்கே. எல்லோரும் எழும்பட்டும், கர்த்தருக்காக பிரகாசிக்கட்டும். இந்த தேசத்தில் இருக்க இருளை வெளிச்சமாய் கொண்டு வரட்டும். ஆசீர்வாதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.